வெல்கம் டு உண்டியல் சேவிங்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நானும் இங்கே நல்லா இருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது எது சம்மந்தமான வீடியோனா, அன்ஸ்டேபிள் இன்கம் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ், அதாவது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி பட்ஜெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா தான். அதுக்காக நான் ஆகிற எல்லா செலவையும், போன வருஷம் ஆன அத்தனை செலவையும், ஒரு பைசா ஆனாலும் சரி, ஒரு லட்சம் ஆனாலும் சரி, அதை நோட்டில் எந்த ஒளிவு மறைவும் இன்றி எழுதி வச்சேன் நான். அது ஒரு சில சமயம் பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் எழுத வேண்டாம், விட்டுறலாம், பார்த்தா பெரிய அமௌண்ட் செலவாச்சுன்னு நம்ம மனசுக்கு சங்கடமாக இருக்கும், அதையே எழுதி வைப்பானே அப்படின்னு எல்லாம் நினைக்காம அத்தனை அமௌண்ட்டையும் எழுதி வச்சு, அப்படியான மொத்த வருஷத்துக்கு உண்டான செலவையும் இப்போ நான் உங்ககிட்ட காட்டுற பாருங்கள். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு மட்டுமே போன வருஷம் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னா, 17,260 ரூபா வெஜிடபிள்க்கும், ஃப்ரூட்ஸுக்கு 12,295 ரூபா ஃப்ரூட்ஸுக்கு செலவு பண்ணி மொத்தம் 29,555 ரூபா போன வருஷம் 2025 எனக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகியிருக்கு. அடுத்தது கிராசரிக்கும் பாலுக்கும் சேர்ந்து எனக்கு 60,320 ரூபா வருஷம் ஃபுல்லாக எனக்கு செலவாகிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸாக, ஈபிக்கு போன வருஷம் ஃபுல்லாக 5,744 ரூபா, அப்புறம் கேஸுக்கு 7,180 ரூபா, அப்புறம் வரி, வீட்டு வரி, சொத்து வரி, தண்ணி வரின்னு அதெல்லாம் 3,472 ரூபா. பசங்களுடைய படிப்புக்கு போன வருஷம் ஆன செலவு 82,500 ரூபா. ஆனால் இந்த வருஷம் இன்னுமே ஒரு 5,000லேருந்து 6,000 எக்ஸ்ட்ரா செலவாகும். அப்போ இதுதான் அமௌண்ட்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால், அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் வரும்போதே நம்ம எடுத்து வச்சுக்கணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காகவே நான் இதை எழுதி வச்சேன். அப்புறம் ரெண்ட்டு, நான் சொந்த வீட்டில் தான் இருக்கேன். இருந்தாலும் இப்போ இருக்கிற பழைய வீடுனாலும் நல்ல ஸ்பேஷியஸான வீடு, ஹார்ட் ஆஃப் த டவுனில் இருக்கிறதுனால 12,000 ரூபா வாடகை கொடுத்துருக்க வேண்டிய வரும். அப்படி கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்போமோ அப்படி எடுத்து வச்ச அமௌண்ட்டில் நான் வீட்டுக்கு தேவையான இந்த ரிப்பேர் எக்ஸ்பென்ஸு, வரி, அதெல்லாம் இப்படி எடுத்து வச்சுருக்கிற அமௌண்ட்டில் நம்ம செலவு பண்ணுறதுக்காக. இதெல்லாம் எனக்கு எப்போ ஐடியா கிடச்சுன்னா, வருஷம் ஃபுல்லாக இந்த செலவை எழுதி வைக்கும்போது எனக்கு கிடச்ச ஐடியா. அடுத்தது கிஃப்ட்டு, அதாவது கல்யாணத்துக்கு போகிறோம், காது குத்துக்கு போகிறோம், பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம், அந்த மாதிரி போகிறப்ப நாம் கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டே எனக்கு 23,060 ரூபா செலவாயிருக்கு. இப்போ டொனேஷன், கோயிலுக்கு கொடுப்போம், ஏதாவது ஆசிரமத்துக்கு கொடுப்போம், அந்த மாதிரி போன வருஷம் செலவானது 8,141 ரூபா. அடுத்தது எமர்ஜென்சி கேஷ் குறைஞ்சது 1,00,000 ரூபா, 6 மாதத்து வருமானம் இல்லைன்னா 1,00,000 ரூபா எடுத்து வைக்கணுங்கிறது என்னோடய பிளான். இதை நான் எப்படி எடுத்து வைப்பேன்னா, மாதம் 12,000 வாடகை கொடுக்கறதா நினச்சி அது எடுத்து வைக்கிறேன் இல்லைங்களா. இந்த வருஷம் ஃபுல்லாக நான் எடுத்து வைக்க போகிறேன். அப்படி எடுத்து வைக்கிறதுல வீட்டுக்கு ஏதாவது ரிப்பேர் பண்ணுறோம், பெயிண்ட் பண்ணுறோன்னா அந்த மாதிரி செலவு, அந்த வரியும் போக மிச்சம் இருக்கிற பணத்தை அப்படியே நான் இதுக்கு பிளாக் பண்ணிடுவேன். எமர்ஜென்சி கேஷுக்காக பிளாக் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மோட்டிவேஷனில் தான் நான் வீட்டு வாடகையே இப்போ எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்தது போன வருஷம் ஹோட்டலுக்கும் ஸ்நாக்ஸுக்கான செலவு தான் எனக்கு ரொம்ப கில்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா எங்கள் பாப்பா கல்யாணத்துக்காக நான் பத்திரிக்கை கொடுக்கறக்கு நிறைய ட்ராவல் பண்ண வேண்டி இருந்தது. அப்போது ஆன ஹோட்டல்ஸ் எக்ஸ்பென்ஸ் தான் அது. இந்த வருஷம் எனக்கு இது ஆகாது. அப்படி இந்த வருஷம் ஆகலைனாலும் போன வருஷம் ஆன அதே எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட்டை எடுத்து வைக்க போகிறேன். எதுக்குன்னா, இதையும் கொண்டுட்டு போய் எமர்ஜென்சி கேஷில் நான் பிளாக் பண்ணி வைக்க போகிறேன். அப்படி நான் பிளாக் பண்ணி வச்சேன்னா ஈஸியாக என்னால் 1,00,000 இந்த வருஷம் முடியும் போதே நான் அந்த கேஷை நான் எடுத்து வச்சுருவேன்னு எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை. பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் நான் எடுத்து வச்சு என்ன அமௌண்ட்டு சேருதுன்னு இந்த வருஷம் கடைசியில் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அடுத்தது பசங்களுக்கு ஸ்டேஷ்னரிஸ்க்கு போன வருஷம் ஃபுல்லாக 3,299 ரூபா, அதாவது கிட்டத்தட்ட 3,300 ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன். அது இப்போ இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போதே வர வருமானத்திலிருந்து நான் இனி
ஒட்டுக்கா ஸ்டேஷ்னரிக்குன்னு இவ்வளோ ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா, வர்ற வருமானத்தில் எப்பாவது எக்ஸ்ட்ரா வருமானம் வருதுன்னு கொண்டு வந்து கொடுப்பாரு இல்லைங்களா, அப்போ வந்து ஒட்டுக்கா ஸ்டேஷ்னரிக்குன்னு நான் இந்த அமௌண்ட்டை பிளாக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய ஐடியா. நான் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் எப்படி எடுத்து வைக்கிறேங்கிறது உன்னை ஒவ்வொரு தடவை எடுத்து வைக்கும்போது காட்டுறேன். அடுத்தது கிட்ஸுக்காக போன வருஷம் நான் செலவு பண்ணினது அது என்னென்னா, எஜுகேஷனும் போக மிச்சமாக பசங்களுக்கு இப்போ ஒரு ஹேர் கட் பண்ணுவோம், யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணியிருப்போம், வேறு ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது எடுத்திருப்போம், அது ஸ்டேஷ்னரிஸும் போக ஸ்கூல் ஃபீஸும் போக குழந்தைகளுக்கு வேறு ஏதாவது மற்ற செலவினங்களாக இருக்கும் இல்லைங்களா, அந்த செலவு மட்டும் 18,055 ஆகிருக்கு. அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு 30,834 அது ஒரு பிளான் இருக்குது, அதை போட்டு வச்சுருக்காரு எங்கள் வீட்டுக்காரர், அதுக்கானது. அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் சினிமாவுக்கு போனது, மற்றபடி வேறு எங்கேயாவது வெளியில் போனது, அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து 2,555 ஆகிருக்கு. அடுத்தது கேபிளுக்கு போன வருஷம் ஃபுல்லாக 15,540 செலவு பண்ணியிருக்கோம். மொபைலுக்கு வந்து எங்கள் 2 பேர்த்துக்குமான பிளான் 1000 3 மாதத்துக்கு ஒருக்கா அதுக்கு அமௌண்ட்டு எடுத்து வச்சுருக்கோம், செலவாயிருக்கு. அதெல்லாம் வந்து எப்படி நான் தனித்தனியாக எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறத பற்றின வீடியோவை இனி ஃபர்தராக வர நாட்களில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதனுடைய பர்ஃபெக்ட் பிளானிங்கை இனி ஃப்யூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.